விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எவ்வளவு உண்மையாக விசுவாசமாக நீங்கள் வெற்றி பெறுவது எவ்வளவு பாவப்பிள்ளையை சுமந்துட்டு இருந்தீங்க, பாவத்தை எவ்வளவு சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிரான விமர்சனத்தை சுமந்தோம். எத்தனை பேர் சேற்றை வாரி இறைத்தார்கள். தாங்கிட்டு தானே இருந்தோம். எங்கள் தலைவரை எத்தனை பேர் விமர்சனம் செய்தான். அறிவாலயத்தில் அடிமையா இருக்கிறாருன்னு பேசினாங்களா இல்லையா? பேசிட்டு தானே இருக்கானுங்க. அத்தனை விமர்சனங்கள் தாங்கிட்டு தான் இருந்தோம். அப்பெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. நீங்கள் தானே எல்லாத்தையும் ரசிச்சிங்க, சுவைச்சிங்க, எல்லாத்தையும் நீங்கள் தானே அனுபவிச்சிங்க. எல்லாத்தையும் நீங்கள் தானே அனுபவிச்சிங்க. ஒரு அமைச்சர் கொடுக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சா? பேசப்பட்டுச்சா? 2006 தேர்தலில் 96 சீட்டு கலைஞர் அவர்கள் இருக்கும்பொழுது கூட கூட்டணியில் வந்தவங்களுக்கு அமைச்சர்கள் இடம் கொடுக்கல. காங்கிரஸ் இடம் பெற்றிருந்துச்சு, பாமக இடம் பெற்றிருந்துச்சு. எல்லாத்தையும் நீங்கள் தானே அனுபவிச்சுக்கிட்டீங்க. நாங்கள் ஏதாச்சும் உங்களை விமர்சிச்சிருப்போமா, தப்பாக பேசியிருப்போமா, போயிருப்போமா, என்ன பேசியிருப்போம்? இதை நான் கேட்கணும்னு நினச்சேன், எனக்கு தோணுச்சு. ஏன்னா விசிகா இதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 8 வருடங்களுக்கு மேலே திமுகவோட பயணித்து பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு சமூக நல போராட்டங்களாக இருக்கட்டும், பல மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், அதில் மக்கள் விரோத திட்டங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடியதில் முன்னிலையில் திமுகவோடு சேர்ந்து பயணிச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் தேமுதிக நேற்று வருது, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 10 சீட்டு அவங்களுக்கு தூக்கி கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் 10 சீட்டுக்கு மேலே நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் உங்களுக்கு 8 சீட்டு கொடுக்குறதுக்கு பெரிய அளவில் போராட்டம் பண்ணி தான் வாங்கியிருக்கிறீங்க. அப்போது நேற்று வரை இப்போ கடைசி வரைக்கும் உறுதியாக களத்தில் நின்ற ஒரு கட்சிக்கு கொடுக்காத இம்பார்ட்டன்ஸை நேற்று வந்த கட்சிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ திமுக மேலே இன்னும் நீங்கள் நம்பிக்கை வச்சு தான் இருக்கீங்களா? நேற்று திருமா அவர்கள் பேசும்பொழுது கூட இன்னும் ஸ்டாலின் அவர்கள் மேலே உள்ள பாசத்திலே பேசிகிட்டு இருக்காரு. இல்லைங்க, அதாவதுங்க, அவர் மீது நாங்கள் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம். திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, ஆராசாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் மீது அக்கறை இருக்குமே ஆனால், விடுதலை சிறுத்தைகள் போது தமிழக வட்டி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்ததை பொறுத்து கொள்ள முடியாமல் பதிவு போடும் ஆராசா நம்மோடு 2016 கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு 8 சீட்டும், நேற்றைக்கு தேமுதிகவுக்கு 10 சீட்டும் கொடுக்கிறீர்களே, இது நியாயமா? இது முறையா? இது ஏற்கப்படுமா? இது கண்டிக்கத்தக்கதுன்னு என்னைக்காச்சும் பதிவு போட்டிருப்பாரா? பேசியிருப்பாரா? சொல்லுங்க. திமுக கூட்டணியில் இருந்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எதையாச்சும் விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கா? 2016 நாங்கள் உங்களோட கூட்டணியில் இருக்கிறோம். உங்கள் கூட்டணியில் இருக்கிற போது இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 2016க்கு பிறகு 2016 அதிலிருந்து மக்கள் நல கூட்டணியிலிருந்து பிரிந்த பிறகு நாங்கள் அது பல போராட்டங்களை முன்னெடுத்து திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். நாங்கள் அதுக்கப்புறம் பல தேர்தல்களை சந்தித்தோம். எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த அணி வெற்றி பெற்றிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடும் தோல்வியை சந்தித்திருக்கிறார். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் கடைசியில் வந்த ஒரு கட்சிக்கு 10 சீட்டு, உங்களோடு காலமாக இருக்கிற, உங்களால் பல விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிற, உங்களால் பல பழிகளை சுமந்திருக்கிற எங்களுக்கு 8 சீட்டு. இது தொண்டர்கள் மத்தியில் மன வருத்தத்தை ஏற்படுத்தாதா?